ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான பென் டேப்லெட் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஒரு 2500 பட்ஜெட்டில் ஒரு நல்ல பென் டேப்லெட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த பிராண்டை வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கலாம். இது ஹியானில் இருக்கக்கூடிய இன்ஸ்பைரி H640P அப்படிங்கிற பிராண்ட். இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ண பாக்ஸ் தான், இருந்தாலும் வீடியோக்காக ஒரு முறை ஓப்பன் பண்ணவங்களுக்கான நான் என்ன பண்ணிட்டேன், பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். என்னடா பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸில் எடுத்தோடனே நமக்கு இருக்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா பேடு தான். இந்த பேடோட சைஸ் பார்த்திங்கன்னா 6x4 கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஷேப் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு செவ்வக ஷேப் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்குது. நான் ஆல்ரெடி எக்ஸ்பி பென்னோட டெக்கோ மினி 7 அப்படிங்கிற பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து இதை விட கொஞ்சம் நம்மளுக்கு வந்து லென்த்தாக இருக்கும், அது கொஞ்சம் சதுரமாக தெரியுத மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நீளமாக தெரியுது. அண்ட் இதில் வந்து ஒரு 6 கஸ்டமைஸ்டு பட்டன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த 6 பட்டனையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட், இந்த மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி ஒரு 4 கிரிப்பு கொடுத்துருக்காங்க. டேபிளில் வச்சோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு வந்து கிரிப்பு பிடிக்குது. அப்புறம் இதோட பின் கனெக்ட் பண்ணுற பின் வந்து ஆண்ட்ராய்ட் பின் தான் கொடுத்துருக்காங்க, டைப் சி பின் கிடையாது. இந்த டைப் சி கொடுக்காமல் இருக்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை இப்போ கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க, இந்த பின்னை வந்து இந்த மாதிரி எல் ஷேப்பில் தான் கொடுப்பாங்க. எல் ஷேப்னு வச்சுங்க, இப்படி தான் நான் கனெக்ட் பண்ணுவேன். இப்போ என்னோடய பிசியிலேருந்து இப்படி வச்சு நான் யூஸ் பண்ணிவிடுவேன். சப்போஸ் இந்த பட்டன் இந்த பக்கம் இருந்து இப்படி மாற்றி வச்சு நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேபிள் இந்த மாதிரி தான் போடுவோம். இப்படி போடும்போது என்னாகும், கேபிள் நமக்கு வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதே டைப் சி பின்னாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் மாற்றி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க எக்ஸ்பி பென்னோட டெக்கோ மினி 7 வந்து எனக்கு வந்து இந்த பின் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது டைப் சி பின். அப்புறம் இது கூட வர்றது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பென். ஹியானில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பென் டேப்லெட் வாங்கினாலும் உங்களுக்கு பேனா வந்து எப்போதுமே ஒரே போல் இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா H950P இருக்குது. அந்த பேடு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதோட பேனாவும் இதே தான், சேம் கான்செப்ட். அப்புறம் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன தான் லோ பட்ஜெட்டில் வாங்கினாலும் உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி ஒரு பென் ஹோல்டர் கொடுத்துருவாங்க. இந்த பென் ஹோல்டர் பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பி பென் டெக்கோ மினி 7 வந்து கிடையாது, ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பேனாவை நம்ம இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதில் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த பேனா நிப்பு இருக்குது பார்த்திங்களா, இந்த நிப்பு தேஞ்சிச்சுன்னா நம்ம மாற்றுறதுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. இதிலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ஒரு ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இதில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பேனாவோட நிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிப்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது தேஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஒரு 8 நிப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் டெக்கோ மினி 7 சொன்னேன் பார்த்தீங்களா, எக்ஸ்பி பென், அதில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பென் ஹோல்டரே கிடையாது, பென் ஹோல்டர் கிடையாது. இந்த பாக்ஸ் உள்ளே தான் நம்ம எல்லாத்தையும் வச்சுருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டைப் சி யூஎஸ்பி கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மொபைலில் எடிட்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதை உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி போர்ட்ரேட்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 360 டிகிரிலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கேபிள் மட்டும் உங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது கொஞ்சம் அவங்க வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு என்ன தெரியும். இதை வந்து ரொட்டேட் பண்ணும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இதோட டிரைவரில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் மாற்றணும். நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கும்போது எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படாது. நீங்கள் வந்து டிரைவர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா இந்த மாதிரி சுற்றி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிரைவரில் போய் நீங்கள் வந்து அந்த 180 டிகிரிங்கிறத நீங்கள் ரொட்டேஷன் ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் பேனாவை பிடிச்சி உங்களால் யூஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு 4 டாட் பாயிண்ட். அந்த டாட் பாயிண்ட்டுக்குள்ளே தான் நம்மளால் பயன்படுத்த முடியும். ஒருவேளை இந்த டாட் பாயிண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நான் வந்து குட்டி இடத்துல தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் டிரைவர், இதோட ஹியான் டிரைவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிரைவரில் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இடத்த சுருக்கி வச்சு நீங்கள் வந்து பேனா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டூயல் மானிட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய மானிட்டர் பார்த்திங்கன்னா இது வந்து மெயின் மானிட்டர், இது செகண்டரி மானிட்டர். டூயல் மானிட்டர் யூஸ் பண்ணும்போதும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பேனாவை 2 மானிட்டருக்கும் தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுவுமே இந்த டிரைவர் செட்டிங்கில் தான் இருக்கும். இல்லை மெயின் மானிட்டருக்கு மட்டும்தான் எனக்கு வந்து இந்த பேட் வேணும்னா நான் அதுக்கு மட்டும்னாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி இதை பயன்படுத்திக்கலாம்.
ஒரு பட்ஜெட்டில் நல்ல பென் டேப்லெட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை வாங்கலாம். எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு பென் டேப்லெட்டு. என்கிட்ட ஆல்ரெடி XP பென்னோட டெக்கோ மினி 7 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்காக வாங்கினது, சரிங்களா. ஒரு வீடியோவாக நம்ம போடலாம் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இரும்பு பார்த்தீங்கன்னா திரும்பி கொண்டு அவர்கிட்ட கொடுக்கணும். ஒருவேளை இதோட டிரைவர் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தெரியலை, அந்த டிரைவரில் இருக்க விஷயங்கள் தெரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா ப்ராடக்ட்டு கீழே கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுங்க, சரிங்களா. பட்ஜெட்டு 2500 ரூபா தான். ரொம்ப சூப்பரான ஒரு பென் டேப்லெட்டு. ஓகே மக்களே,